ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருக்கும் மனிதனுக்கும் இடைவெளி அதிகமான பொழுது, மனிதர்கள் பாவம் செய்து வீழ்ந்த பொழுது, இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்த போது கர்த்தர் அவர்களை விட்டு விலகினார். இப்பொழுது கர்த்தருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இஸ்ரவேலருக்கும் பிரிவு உண்டாயிற்று. இந்த சமயத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு பேசுவதற்கு அப்படியே விட்டு விடாமல் அவர்கள் பாவம் செய்த போதும், கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை செய்து கொண்டிருந்த பொழுதும், நம் வீட்டில் நம் பிள்ளைகள் நமக்கு அடங்காமல் தெரிந்தாலும் நாம் அவர்கள் மேல் நேசம் வைப்பது போல கர்த்தரும் இஸ்ரவேலர் மேல் அன்பு வைத்து தீர்க்கதரிசிகளை எழுப்பி அவர்களிடம் பேசி அவர்கள் மூலமாய் தம்முடைய ஜனங்களோடு பேசினார், வழி நடத்தினார். முதலில் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் வாசிக்க தொடங்கும் பொழுது, தீர்க்க தரிசனம் என்றால் என்ன என்பதை குறித்து சிறிதளவு கற்றுக்கொள்வோம். தீர்க்க தரிசி என்றால் கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் இடையில் இருக்கிறவர், இன்டர்பிரிட்டர் என்று சொல்லலாம். அதாவது மொழிபெயர்ப்பாளர் எப்படி இருக்கிறாரோ அது போன்றவர். ஒரு மொழி நமக்கு தெரியும், இன்னொரு மொழி இன்னொருவருக்கு தெரியும். நாம் இருவரும் சந்தித்து பேசிக்கொள்ள முடியாது. அப்பொழுது இரண்டு மொழியும் தெரிந்தவர் ஒருவர் இருந்தால் அவரிடம் பேசி நாம் விஷயத்தை சொல்லலாம். அதுபோல கர்த்தருக்கும் மனிதனுக்கும் இடைவெளி அதிகமான பொழுது, மனிதர்கள் பாவம் செய்து வீழ்ந்த பொழுது, இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்த போது கர்த்தர் அவர்களை விட்டு விலகினார். இப்பொழுது கர்த்தருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இஸ்ரவேலருக்கும் பிரிவு உண்டாயிற்று. இந்த சமயத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு பேசுவதற்கு அப்படியே விட்டு விடாமல் அவர்கள் பாவம் செய்த போதும், கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை செய்து கொண்டிருந்த பொழுதும், நம் வீட்டில் நம் பிள்ளைகள் நமக்கு அடங்காமல் தெரிந்தாலும் நாம் அவர்கள் மேல் நேசம் வைப்பது போல கர்த்தரும் இஸ்ரவேலர் மேல் அன்பு வைத்து தீர்க்கதரிசிகளை எழுப்பி அவர்களிடம் பேசி அவர்கள் மூலமாய் தம்முடைய ஜனங்களோடு பேசினார், வழி நடத்தினார். இப்பொழுது நாம் தீர்க்க தரிசன புத்தகங்களில் முதலாவது புத்தகமான ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை தியானிக்க தொடங்குகிறோம். முதலாம் அதிகாரத்தில் ஏசாயா என்பவர் ஆமோஸின் குமாரனாய் இருக்கிறார். அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவர் ராஜாக்களின் காலத்தில், ராஜாக்கள் இஸ்ரவேலை அரசாண்டு கொண்டிருந்த பொழுது இஸ்ரவேலர்கள் இரண்டு பிரிவாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒன்று யூதா கோத்திரமும் மற்றவை இஸ்ரவேல் கோத்திரம் என்றும் பிரிந்து தனி இரண்டு ராஜ்யங்களாக வாழ்ந்து கொண்டிருந்தது. அதாவது சாலமோன் ராஜாவின் காலத்திற்கு பின்பாக. இப்படி இருக்க யூதா தேசத்தை உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்ற ராஜாக்கள் அரசாண்ட பொழுது இந்த நான்கு ராஜாக்களின் காலத்தையும் ஏசாயா தீர்க்கதரிசி பார்த்திருக்கிறார். அந்த காலத்தில் இவர் தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டிருந்தார். யூதாவை குறித்தும் எருசலேமை குறித்தும் அந்த நாட்களில் ஏசாயா தீர்க்கதரிசி தரிசனம் உரைத்தார். கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வந்து தீர்க்க தரிசனம் உரைத்தார். பாவங்களை பார்க்க கூடாத சுத்த கண்களை உடையவர் நம் ஆண்டவர். அவர் மகா பரிசுத்தர். அவருடைய பிள்ளைகளாகிய நாம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய உலகெங்கும் இருக்கிற இஸ்ரவேலர்கள், கர்த்தருடைய ஜனங்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அப்படி பரிசுத்தமாய் இல்லாத பொழுது கர்த்தர் அந்த ஜனங்களை வழி நடத்த, அவர்களை பரிசுத்த பாதையில் திருப்ப, அவர்களை மனம் திரும்ப பண்ண தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்புகிறார். இப்படிப்பட்ட தம்முடைய ஜனங்களின் மத்தியில் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அந்த மனிதனோடு பேசி அந்த மனிதனை பரிசுத்தப்படுத்தி தீர்க்க தரிசனம் சொல்ல வைக்கிறார். தம்முடைய வார்த்தைகளை அந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். தம்மை வெளிப்படுத்தும்படியாக தீர்க்கதரிசிகளை பயன்படுத்துகிறார். இந்த தீர்க்கதரிசிகள் என்பவர்கள், அவர்கள் பரிசுத்தமானவர்கள், பரிசுத்த அழைப்பை பெற்றிருக்கிறவர்கள். தங்களுக்கென்று சுயநலமாய் எதையும் வைத்துக் கொள்ளாமல்
பரிபூரணமாக கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து முழுமையாய் நடப்பார்கள். அவர்கள் தங்களை தாங்களே கர்த்தருடைய சமூகத்தில் பலியாய் ஒப்பு கொடுக்கிறவர்கள். அப்படிப்பட்ட பரிசுத்த தீர்க்க தரிசன அழைப்பை பெற்றவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பெற்று அப்படியே கர்த்தருடைய ஜனங்களுக்கு சொல்லுவார்கள். அதி நிமித்தம் மிகுந்த நன்மைகள் உண்டாகும். கர்த்தரின் வார்த்தையை கேட்ட ஜனங்கள் மனம் திரும்புவார்கள். அதனால் அந்த ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பிலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுதலை கிடைக்கும். நியாய தீர்ப்பை சுமந்தாலும் கூட அவர்கள் பரிசுத்தம் அடைந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய ஆத்மா அக்னி கடலுக்கு தப்புவிக்கப்படுகிறது. அது மட்டும் அல்லாமல் தீர்க்க தரிசனம் உரைத்தால் அந்த இடத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் அழிக்கப்பட்டு பரிசுத்தம் உண்டாகும். தீர்க்கதரிசிகள் என்றால் பரிசுத்தவான்கள், மகா பரிசுத்தவான்கள், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். தீர்க்கதரிசிகள் என்று சொல்லும் பொழுது கர்த்தருக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். அவர்கள் பரிசுத்த அலங்காரத்துடன் வாழ்கிறவர்கள். தங்களுக்கென்று எந்தவித காரியத்தையும் தமக்கென்று சுயநலமாய் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். எல்லாவற்றையும் விட்டு விடுவார்கள். கர்த்தரை மட்டுமே பற்றி கொண்டிருப்பவர்கள். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தர் அந்த காலத்தில் ஜனங்களை வழி நடத்தினார். இந்த காலத்திலும் அப்படியே வழி நடத்தி வருகிறார். இப்பொழுதும் இந்த காலத்திலும் ஒவ்வொரு தேசத்திலும் பல இடங்களில் கர்த்தர் தமக்கென்று தீர்க்கதரிசிகளை எழுப்பி அவர்கள் மூலமாய் ஜனங்களை வழி நடத்துகிறார். தம்மை விசுவாசிக்கிற ஜனங்கள் தீர்க்க தரிசனங்களை கேட்டு மனம் திரும்பும் பொழுதும் தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறவைகளை கை கொள்ளும் பொழுதும் அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு கர்த்தருடைய கிருபையை பெற்றுக் கொள்கிறார்கள். தீர்க்க தரிசனம் என்பது மகா பரிசுத்தமானது. தீர்க்கதரிசிகள் மகா பரிசுத்தமானவர்கள், கர்த்தருக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள், தியாகத்துடன் வாழ்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி அழைப்பை பெற்றவர் தான் ஏசாயா தீர்க்கதரிசி. அவர் தம்முடைய வார்த்தைகளை எழுதி கொடுத்திருக்கிறார் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில். ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை எழுதி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்களை வேத புத்தகத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். அதுதான் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம். இதில் இந்த 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களின் மேல் பாரப்பட்டு சொன்ன வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பரிசுத்த தீர்க்கதரிசிகளில் ஒருவரான ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிற வார்த்தைகளை நாம் சற்று பார்ப்போம். கர்த்தர் சொன்ன தரிசன வார்த்தைகள். யூதா தேசத்தையும் எருசலேம் நகரத்தையும் குறித்து கர்த்தர் பேசின வார்த்தைகள். கர்த்தர் பேசுகிறார், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதன் பொருள் என்ன என்றால், வானம் பூமி அண்ட சராசரங்களும் சர்வ சிருஷ்டிப்பும் எல்லா சிருஷ்டிப்புகளும் வானமண்டலங்களில் இருக்கிற கோள்கள், நட்சத்திரங்கள், கேலக்சி எல்லாவற்றிலும் எல்லா கர்த்தருடைய படைப்புகளும் எல்லாம் கர்த்தர் படைத்தது. அவைகளை எல்லாம் நோக்கி சொல்லுகிறார், எல்லாரும் என்னை கேளுங்கள், நான் சொல்வதை கேளுங்கள். ஏனென்றால் எல்லாம் சாட்சி கொடுக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு சாட்சியாக கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை எல்லாம் நான் படைத்தேன் அல்லவா, எல்லாவற்றையும் நான் படைத்தேன். ஆனால் நான் எனக்கு பிள்ளைகளையும் வளர்த்து ஆதரித்தேன். எனக்கு பிள்ளைகளாக மனித இனத்தை படைத்து அவர்களை ஆதரித்தேன். ஆனால் அவர்கள் என்னை விட்டு போனார்கள். உங்கள் எல்லோரையும் படைத்தது போல நான் அவர்களையும் படைத்தேன். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களை உயர்த்தி வைத்தேன். ஆனால் அவர்களோ எனக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள், எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எப்படிப்பட்ட காரியமாய் இருக்கிறது? மனித இனத்தை குறித்து கர்த்தர் சொல்லுவது, அண்ட சராசரத்திலும் எத்தனை சிருஷ்டிப்புகள் இருக்கிறது. வானத்தில் பார்க்கும்போது நட்சத்திரங்கள், கோள்கள், பலவித காரியங்கள் வானமண்டலத்தில் அநேகம் இருக்கிறது. கோடி கோடிக்கணக்கான கிரகங்கள், கோடி கோடிக்கணக்கான நட்சத்திர கூட்டங்கள் மற்றும் பால்வழி மண்டலம் என்று சொல்லுகிறோம். கேலக்சி, யூனிவர்ஸ், மல்டி யூனிவர்ஸ் என்று பலவித காரியங்களை நாம் சொல்லுகிறோம். இவையெல்லாம் இருக்கிறது. எல்லாவற்றையும் கர்த்தர் படைத்தார். எதுவும் கர்த்தருக்கு விரோதமாய் திரும்பவில்லை. ஆனால் மனிதனை தன்னுடைய பிள்ளையாக படைத்தார்.
தமக்கென்று என் மகன் என் மகள் என்று படைத்தார். அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தில் படைக்கப்பட்ட நாம் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினோம். அதாவது மனிதர்கள் கலகம் பண்ணினோம் என்று வேதம் சொல்லுகிறது. இது மனித இனத்தின் ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் தலைகுனிவாக வேதனைப்பட வேண்டிய காரியமாயிருக்கிறது. புரிந்து கொள்வோம். கர்த்தர் சகலத்தையும் படைத்தார். ஆனால் கர்த்தரை நம்மை படைத்த தெய்வத்தை எதிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்தில் இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதன் பொருள் என்ன என்றால், கர்த்தரை விட்டு பின்வாங்கி விக்கிரக ஆராதனைக்கும் பொருளாசைக்கும் பாவத்திற்கும் இச்சைக்கும் இடம் கொடுத்து இஸ்ரவேலர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது கர்த்தர் இந்த காரியத்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கிறார். கர்த்தர் மிகவும் வேதனைப்பட்டு அவர் சொல்லுகிறதாவது, மாடு தன் எஜமானனை அறியும். நாம் மாடு வளர்த்தால் நம் வீட்டில் உள்ள அனைவரையும் அந்த மாடு தெரிந்து கொள்ளும். இவர்கள்தான் என் முதலாளி என்று தெரியும். நம் வீட்டில் சிறு பிள்ளைகள் இருந்தால் கூட அந்த சிறு பிள்ளைகள் அந்த மாடை போய் தொந்தரவு பண்ணினால் கூட போய் சில பிள்ளைகள் வாடை பிடித்து இழுக்கும், கையால் அடிக்கும். இப்படி எது செய்தாலும் அந்த மாடு ஒன்றுமே செய்யாது. என் எஜமானனுடைய பிள்ளைகள், என்னுடைய வீடு என்று ஒன்றுமே செய்யாது. ஆனால் பிறர் வந்து பார்த்தால், எதிரே வந்தால் கூட சில நேரங்களில் மாடு பாய செல்லும். இது அற்புதமான காரியம். அந்த மாட்டிற்கு தெரிகிறது, இது என் எஜமானன், என் எஜமான் வீட்டு பிள்ளை, இது என் எஜமானி என்று எல்லாமே அந்த மாட்டுக்கு தெரிகிறது. அப்படி மாடு தன் எஜமானனை அறிகிறது. கழுதை தன் எஜமானின் முன்னணையை அறிகிறது. கழுதைக்கு தெரிகிறது நம்மை யார் வளர்க்கிறார்கள், நமக்கு யார் எஜமானன் என்பதை அதுவும் புரிந்து நடந்து கொள்கிறது. மற்றவர்களிடம் கீழ்ப்படியாது, ஆனால் தன் எஜமானிடத்தில் கீழ்ப்படிந்து நடக்கும். இப்படி அந்த மாட்டிற்கும் கழுதைக்கும் இருக்கிற அறிவு கூட இஸ்ரவேலராகிய என் ஜனங்களுக்கு, என் பிள்ளைகளுக்கு இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் என்னை விட்டு பின்வாங்கி போனார்கள். என்னை தெய்வம் என்று அவர்கள் அறிந்து கொள்ளாமல் போனார்கள். அவர்கள் எதையோ வணங்கி கொண்டு திரிகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றும் கர்த்தருடைய ஜனங்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம், கிறிஸ்துவை தெய்வம் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் நம் வாழ்க்கையில் எது தெய்வமாய் இருக்கிறது? சற்று யோசித்து பார்ப்போம். கடவுள் என்றால் முதலிடம் என்று பொருள். முதலிடத்தில் வைக்க வேண்டியவர். தெய்வம் என்றால் முதலிடத்தில் வைக்க வேண்டியவர். அவருக்காக நாம் எதையும் இழக்கலாம். அப்படிப்பட்ட நிலையில் இருந்தால்தான் அவர் தெய்வம். உதாரணத்திற்கு, கர்த்தரே தெய்வம் என்று சொல்லும் பொழுது அவர் பொய் சொல்லாதே என்றால் நாம் பொய் சொல்லக்கூடாது. கர்த்தர் இந்த காரியத்தை செய் என்றால் செய்ய வேண்டும், செய்யாதே என்றால் நமக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கீழ்ப்படிய வேண்டும். அதற்கு பெயர்தான் தெய்வத்திற்கு கொடுக்கும் மரியாதை. ஆனால் இன்று நம்முடைய குடும்பங்களில் நாம் என்ன செய்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம். கிறிஸ்தவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக வழிபடுகிறவர்கள் தான். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் எது தெய்வமாய் இருக்கிறது உண்மையாய் என்று சொன்னால், ஆராய்ந்து பார்த்தால் அதை சொல்லவும் முடியுமோ? அந்த வார்த்தைகளை மிகவும் வேதனையாய் இருக்கிறது சொல்வதற்கு. இன்று பல கிறிஸ்தவ குடும்பங்களில் பெற்றோர்களை பிள்ளைகள் மதிப்பதில்லை. பிள்ளைகள் விக்கிரகமாய் இருக்கிறார்கள். பிள்ளைகள் எதை சொன்னாலும் பெற்றோர்கள் கேட்கிறார்கள். பிள்ளைகளின் விருப்பத்தின்படிதான் குடும்பம் நடக்கிறது. உதாரணத்திற்கு, இன்று ஆராதனைக்கு செல்ல வேண்டும் என்று இருந்தால் பிள்ளைகள் வேண்டாம் என்றால் அப்படியே விட்டு விடுகிறார்கள். பிள்ளைகளுக்கு பரீட்சை என்றால் பெற்றோர்களும் பிள்ளைகளும் சபைக்கு செல்வதில்லை. இதெல்லாம் எப்படிப்பட்ட காரியமா இருக்கிறது? படிப்பை விக்கிரகமாக்கி வைத்திருக்கிறோம். பணம் சம்பாதிப்பதை, வேலையை விக்கிரகமாக்கி வைத்திருக்கிறோம். பணத்தை விக்கிரகமாக்கி வைத்திருக்கிறோம். பிள்ளைகளை விக்கிரகமாக்கி வைத்திருக்கிறோம். கணவனை விக்கிரகமாக்கி வைத்திருக்கிறோம். மனைவியை விக்கிரகமாக வைத்திருக்கிறோம். இது மிகவும் பாவம், அருவருப்பு, கசப்பு, மகா கேடுள்ள காரியங்கள் இவை. இப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்யக்கூடாது. கர்த்தருடைய ஜனம் இப்படி இருக்கவே கூடாது.
இதைதான் கர்த்தர் சொல்லுகிறார், அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் போனார்கள் என்னுடைய ஜனங்கள் என்று. ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்தில் நடந்த காரியம்தான் இன்றும் நடக்கிறது. நம் வாழ்க்கையில், நம் வீட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் எதை கேட்கிறோம்? கணவர் என்றால் கணவருக்குரிய மரியாதையை கொடுக்க வேண்டும், அதை மிஞ்சக்கூடாது. மனைவி என்றால் மனைவிக்குரிய மரியாதை இருக்க வேண்டும், அதை மிஞ்சக்கூடாது. பிள்ளைகள் என்றால் அவர்களுக்கென்று ஒரு மரியாதை இருக்கிறது, அதை கொடுக்க வேண்டும். அளவுக்கு மிஞ்சி இடம் கொடுக்க கூடாது. எதற்கும் பெரியோர்கள் சிறியோர்கள் யாராயிருந்தாலும் அவரவர் ஸ்தானத்திற்கேற்ற மரியாதையை கொடுத்தால் போதுமானது. அளவுக்கு மிஞ்சி நம் வாழ்க்கையில யாரும் எதையும் செய்யக்கூடாது, நாமே செய்யக்கூடாது. நம் விருப்பப்படி நாம் நடக்க கூடாது. கர்த்தருடைய விருப்பப்படி நாம் வாழ வேண்டும். அதற்கு பெயர்தான் கர்த்தருடைய ஜனம். உண்மையாய் கர்த்தருடைய சித்தப்படி அவர் வார்த்தையின்படி வாழ்கிறவர்கள் தான் கர்த்தருடைய ஜனம். ஞாயிறு ஆராதனைக்கு செல்கிறோம். என் தகப்பனார் என் பாட்டனார் எல்லோரும் ஆராதனைக்கு சென்றார்கள் ஞாயிறு, அதனால் நானும் செல்லுகிறேன், அதனால் நான் கிறிஸ்தவன் என்று நினைத்து கொண்டால் அது தவறு. கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய வசனத்தை கடைபிடித்து, கேட்டு புரிந்து வசனத்தை கடைபிடித்து வாழ்கிறவர்களே கிறிஸ்தவர்கள். இதை இன்னொரு கூட்டம் சொல்லி கொண்டிருக்கிறது, விக்கிரகாராதனை கூட்டம் என்றே சொல்லலாம் அவர்களை. கர்த்தருடைய வசனத்தை கடைபிடித்து வாழ முடியாது என்று உபதேசிப்பதையே பழக்கமாக வைத்திருக்கிற ஒரு கூட்டமும் உண்டு. இது எப்படிப்பட்ட கொடுமையான காரியமா இருக்கிறது! இதை விட அக்கிரமம் வேறு என்ன இருக்க முடியும்? இப்படிப்பட்ட கேடுள்ள வார்த்தைகளை பேச எப்படிதான் மனம் வருகிறதோ தெரியவில்லை. சுமக்க முடியாத பாரத்தை கொடுக்கிறவரா நம் ஆண்டவர்? அவர் நல்லவர் நல்லவர் என்று பாடுகிறோமே, நம்மால் கடைபிடிக்க முடியாத கட்டளைகளை கொடுத்தா அவர் நம்மை வழி நடத்துவார்? இதை சற்று யோசிக்க வேண்டாமா? அவர் அன்புள்ள தெய்வம் என்று சொல்கிறோமே, அவர் என்ன கொடுமைக்காரரா? நம்மால் முடியாத பாரத்தை நம்மீது சுமத்துவதற்கு? மலை உபதேசங்களையே எடுத்துக்கொள்வோம். அவர் சொன்ன வார்த்தைகளை கடைபிடிக்க முடியாது. வசனத்தை அப்படி என்றால் எதற்கு படிக்க வேண்டும்? ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆராதனை நேரத்தை பொழுதுபோக்குவதற்காகவா? அதற்காகவா வேத புஸ்தகம் கொடுத்திருக்கிறது? அதற்கு விளையாடி கொண்டே பொழுதுபோக்கலாமே. இப்படியும் பல திருச்சபைகளில் விளையாட்டுகளும் நடக்கிறது. கொடுமை கொடுமையாய் இருக்கிறது, மகா வேதனையாய் இருக்கிறது, மனிதர்களாலேயே சகிக்க முடியாத பாவமாய் இருக்கிறது. கர்த்தர் எப்படி எத்தனை காலம் இப்படி பொறுத்து சகித்து கொண்டிருப்பார்? அக்கிரமமும் அநியாயமும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் எவ்வளவாய் பெருகி இருக்கிறது. உச்ச கட்டத்தில் இருக்கிறது. சீக்கிரத்தில் முடிவு வரப்போகிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை தேடுகிறார், தம்முடைய மனவாட்டியை தேடுகிறார். பரிசுத்தமான பெண்ணாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் பரிசுத்தமானவர்களாக, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, கர்த்தரை விசுவாசித்து தங்கள் வாழ்க்கையில் தங்கள் இருதயத்தில் இடம் கொடுத்து கர்த்தரை சுமந்து திரிகிறவர்களாக இருக்க வேண்டும். நம் இருதயத்தில் சுமந்து திரிய வேண்டும் கர்த்தரை. நம் கழுத்தில் அல்ல, நம் கைகளில் அல்ல, நம் இருதயத்தில் சுமந்து திரிய வேண்டும். எங்கு போனாலும் எந்த செயலை செய்தாலும் கர்த்தரை கொண்டு செய்ய வேண்டும். அவர் வார்த்தையின்படி செய்ய வேண்டும். சிறு பிள்ளைகளை படிக்க அனுப்புகிறோமா? என்ன படிப்பு படிக்க வேண்டும்? ஜெபித்து கர்த்தரை கேட்டு ஜெபித்து அதன் மூலம் அந்த படிப்பை படிக்க வைக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிற படிப்பு. வேலைக்கு செல்ல வேண்டும் என்றாலும் கர்த்தரை கேட்டு, ஊழியத்திற்கா வேலைக்கா என்ன வேலை என்று எல்லாவற்றையும் கர்த்தருடைய சித்தப்படி செய்ய வேண்டும். திருமண காரியம், வீடு கட்டுதல், எந்த காரியமாய் இருந்தாலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது அது வெற்றியுள்ள வாழ்க்கையாய் மாறும், கர்த்தருக்கு பிரியமானதாகவும் இருக்கும். இப்படி மாட்டிற்கும் கழுதைக்கும் இருக்கிற அறிவு கூட இல்லாமல் நாம் இருக்கக்கூடாது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்க வேண்டும். தெய்வம் என்றால் அவருக்குரிய ஸ்தானத்தை கொடுக்க வேண்டும். நம் விருப்பப்படி நாம் நடந்து கொண்டு கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்றால் ஒன்றும் நடக்காது. அதனால்தான் பலர் இன்று வியாதியிலும் வேதனைகளிலும் துடித்து கொண்டிருக்கிற நிலை ஏற்படுகிறது. நம்முடைய மதியினத்தினால் தான் நமக்கு இப்படி எல்லாம் வருகிறது. நாம் மதியினமாய் செய்கிற காரியங்கள், நம் விருப்பப்படி நாம் வாழ்வது, ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வது எப்படி அது நடக்கும்? கிறிஸ்தவர்கள் என்றால் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களே கர்த்தருக்கு பிள்ளைகள். இதை கூட அறிந்து கொள்ளாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதன் பொருள், நம் வாழ்க்கையில் முதல் இடம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். முதல் அன்பு கர்த்தருடையது. கர்த்தரை முதன்மையாய் நாம் நேசிக்க வேண்டும்.
அதன் பின்பு உலக காரியங்களை நாம் நேசிக்க வேண்டும். நம்முடைய கடமைகள், குடும்பத்தின் கடமைகள், வேலை செய்யும் ஸ்தலத்தில் இருக்கிற கடமைகள் எல்லாவற்றையும் முழுமையாய் செம்மையாய் செய்ய வேண்டும், குறை வைக்க கூடாது. ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய முதல் அன்பு என்பது கர்த்தருக்குரியதா இருக்க வேண்டும். அதை புரிந்து கொள்வோம், தெளிவாய் இருப்போம், அறிவோடும் உணர்வோடும் நடந்து கொள்வோம், கர்த்தரை பிரியப்படுத்தும்படி நாம் வாழ்வோம். இஸ்ரவேலர்கள் அப்பொழுது எப்படி இருந்தார்கள் என்று கர்த்தர் விளக்கமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் அந்த காலத்தில் இருந்த நிலையை அப்படியே விளக்குகிறார். எப்படி இருந்ததாம் இஸ்ரவேல் தேசம்? ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் பாவத்தால் நிரம்பின ஜாதியாய் இருந்ததாம். அக்கிரமம் செய்கிற ஜனமுமாய் இருந்தார்கள். பாவமும் அக்கிரமமும் இஸ்ரவேல் மத்தியில் நிரம்பி இருந்தது. பாவம் என்று சொல்லும் பொழுது பரிசுத்தம் இல்லாமல் வாழ்வது, பிறருக்கு தீங்கை செய்வது போன்றவை. அக்கிரமம் என்பது நேர்மையாய் வாழாமல், நீதியின்படி வாழாமல் அநியாய வழிகளில் வாழ்வது, பணம் சம்பாதிப்பது, சொத்து சேகரிப்பது போன்ற பாவ வழியில் சம்பாதிப்பது, தவறான வழியில் செய்வது, இப்படிப்பட்ட காரியங்கள் அக்கிரமம். கிரமமாய் இல்லாமல் மீறி நடப்பதே அக்கிரமம். அதை புரிந்து கொள்வோம். பாவம் என்றால் 10 கட்டளைகளை மீறுவது. இப்படிப்பட்ட காரியங்கள் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தது. அவர்கள் பாவமும் அக்கிரமமும் அவர்கள் மேல் பாரமாய் இருந்தது. அவர்கள் அவ்வளவு சுமந்து கொண்டிருக்கிறார்கள். பொல்லாதவர்களின் சந்ததியாயும் கேடுண்டாக்குகிற புத்திரராயும் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுடைய நிலை என்பது மகா மோசமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை மறந்து விட்டார்கள் என்று பொருள். வசனத்தை வாசித்து தியானிக்காமல் தங்கள் விருப்பப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். பாவம் செய்து இச்சைக்கு இடம் கொடுத்து பலவித தவறான காரியங்களில் அவர்கள் வாழ்ந்து உலக இச்சைகளில் மூழ்கி கிறிஸ்தவர்கள் என்ற அடையாளம் இல்லாமல் கர்த்தருடைய ஜனம் என்ற அடையாளத்தை இழந்து வாழ்ந்திருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் எழும்பி கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார்கள். இஸ்ரவேலின் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்குகிறார்கள். கர்த்தருக்கு கோபம் உண்டாக்குகிறவர்களாக இருந்து கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார்கள். இதன் தெளிவான விளக்கம் விக்கிரகாராதனை தான். கர்த்தரை விட்டு விலகி கர்த்தரை தெய்வமாய் கொண்டிராமல் விக்கிரகாராதனை செய்தார்கள். தங்கள் வாழ்க்கையின் இச்சைகளை விக்கிரகமாக்கினார்கள். வெளிப்படையாக விக்கிரகாராதனையும் செய்திருக்கிறார்கள். இப்படி பலவித பாவங்களை செய்து அக்கிரமங்களை சுமந்து, பாரமான அக்கிரமங்களை சுமந்து கிடக்கிறார்கள். கர்த்தர் கேட்கிறார், இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? இவர்கள் இப்படி அக்கிரமம் செய்து வாழ்ந்து கொண்டிருப்பதினால் அடிக்கடி கர்த்தரால் அடிக்கப்படுகிறார்கள். அவர்கள் செய்கிற மீறுதல்களின் நிமித்தம் அவர்களை கர்த்தர் நியாயந்திருக்கிறார். அதனால் கேட்கிறார், இன்னும் ஏன் நீங்கள் அடிக்கப்பட வேண்டும்? இத்தனை முறை உங்களை அடித்திருக்கிறேன், இன்னும் ஏன் நீங்கள் அடிக்கப்பட வேண்டும்? கர்த்தர் அடிப்பது என்றால் என்ன? ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்திற்கேற்ற பொல்லாத ஆவிகள் அந்த மனிதனுக்குள் நுழையும். ஒரு மனிதன் பொய் சொல்லுகிறான் என்றால் பொய்யின் ஆவி அந்த மனிதனுக்குள் நுழைந்து இன்னும் அதிகமான பொய்களை பேச வைக்கும், மற்ற பாவங்களையும் செய்ய தூண்டும். திருட சொல்லும், கொலை செய்ய சொல்லும், ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை வாழ செய்யும். இப்படியெல்லாம் அந்த பொய்யின் ஆவி போதிக்கும். இதை அந்த மனிதன் அந்த பொய்யின் ஆவியின் வார்த்தையை கேட்டு கேட்டு நடக்கும் பொழுது ஒவ்வொரு பாவத்தையும் செய்வான். அதனால் அதற்குரிய அந்த ஆவிகளும் சேர்ந்து உள்ளே நுழைந்து கொள்ளும். ஒரு மனிதனுக்குள் ஒரு ஆவி நுழைந்தால் இவன் செய்யும் பாவத்தின் நிமித்தம் ஒவ்வொன்றாக மீண்டும் மீண்டும் வரும். அதாவது விபச்சாரம் செய்வான், அதனால் விபச்சார ஆவி உள்ளே நுழையும். இச்சைக்கு இடம் கொடுப்பதினால் பொருளாசையோடு நடப்பான், பெருமையோடு நடப்பான், பெருமையின் ஆவி உள்ளே வரும். இப்படி ஒவ்வொரு விதமான ஆவிகளும் உள்ளே வரும். இப்பொழுது இந்த ஆவிகள் எல்லாம் அந்த மனிதனுக்குள் நுழைந்து இன்னும் அதிகமாய் பாவம் செய்ய தூண்டும். இப்படிதான் ஆவிக்குரிய நிலை. பாவம் தூண்டப்பட்டு அந்த மனிதன் பாவம் செய்து கொண்டே இருப்பான். இந்த ஆவிகளுக்கு இடம் கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது இவன் செய்யும் அக்கிரமங்கள் மகா பெரியதா இருக்கும். முதலில் தனக்குத்தானே கேடு உண்டாக்கி கொள்வான், பிறருக்கு கேடு உண்டாக்குவான், பிறரை துன்பப்படுத்தி வேடிக்கை பார்ப்பான். அந்த மனிதன், பாவம் செய்கிற மனிதன் பொல்லாத ஆவிக்கு இடம் கொடுப்பதினால் பிறருக்கு துன்பம் செய்வான்.
கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அதனுடைய முடிவு எங்கே போகும் என்றால் கர்த்தருடைய திருச்சபைக்கு விரோதமாய் செயல்படுவான். கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற விடாமல் தடை செய்கிற விதமாக அவன் செயல்படுவான். இப்படி அந்த மனிதனுடைய ஆவிக்குரிய நிலை மோசமான நிலையில் வளர்ந்து வளர்ந்து தவறான வளர்ச்சியினால் ஒரு முள்மரம் வளர்வது போல வளர்ந்து அவன் உச்சகட்ட பாவத்தை செய்வான். இப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது அவன் சிறிய பாவங்களை செய்யும் பொழுதே கர்த்தர் சில வாய்ப்புகளை கொடுப்பார். அவன் மனம் திரும்பி இதோடு நிறுத்தட்டும் நிறுத்தட்டும் என்று. அவன் பாவம் முழுமையடையும் வரைக்கும் கர்த்தர் விட்டு விடுவார். ஏனென்றால் அவன் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? அடித்து விடக் கூடாது என்று கர்த்தர் விட்டு வைப்பார். அவன் பாவம் பூரணம் அடைந்ததும் அந்த மனிதனை நியாய தீர்ப்பினால் அடிப்பார். இதுதான் நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்றால், இவன் என்னென்ன பாவம் செய்து எந்தெந்த பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுத்தானோ, இவனுக்குள் நுழைந்த பொல்லாத ஆவிகளே எல்லாருக்கும் தீமை செய்ய வைத்தது இப்பொழுது அவனுக்கு விரோதமாக அவனை தண்டிக்கும். அந்த பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுத்ததினால் அந்த ஆவிகளுக்கு இவன் விட்டு கொடுக்கப்படுவான், அடிமையாகி போவான். கர்த்தர் விட்டு விடுவார். நீ எந்த ஆவிக்கு அடிமையானாயோ அங்கேயே போ, எவன் பேச்சை நீ கேட்டாயோ அவனிடத்தில் போ என்று விட்டு விடுவார். அவ்வளவுதான். இப்பொழுது என்ன செய்யும் என்றால், அந்த பொல்லாத ஆவிகள் இதற்காக தான் இத்தனை காலம் காத்திருந்தேன் என்று இந்த மனிதனை போட்டு படாத பாடுபடுத்தும். வியாதியை கொடுக்கும், கொள்ளை நோயை கொடுக்கும், பஞ்சத்தை கொடுக்கும், சண்டை சச்சரவுகளை கொடுக்கும். அந்த மனிதன் சமாதானம் இழந்து சீரழிந்து போவான். இதுதான் நடக்கிறது. இதுதான் நியாய தீர்ப்பாய் இருக்கிறது. நீ எந்த ஆவிக்கு இடம் கொடுத்தாயோ அந்த ஆவிகள் உன்னை ஆண்டு கொள்ளும் என்று கர்த்தர் விட்டு விடுவார். அவருடைய பாதுகாப்பை எடுத்து விடுவார். அவ்வளவுதான். கர்த்தராய் வந்து நேராக கையெடுத்து அடிப்பதில்லை. அவர் மிகவும் நல்லவர். நாம் தான் கயிறு போட்டு வெளியே இருக்கிற ஆவியை கயிறு போட்டு இழுத்து கொண்டு வருவது போல பாவத்தை செய்து பொல்லாத ஆவிகளை இழுத்து நமக்குள் உள்ளே விட்டு கொண்டு துன்பத்தையும் துயரத்தையும் வரவழைத்து கொண்டு அப்பா 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 என்று ஆண்டவரை கூப்பிடுகிறோம். இது நம்முடைய செயல்தான். சாத்தான் பேரில் கூட பழி போட முடியாது, போடவும் கூடாது. அவனாக வந்து நேராக நம்மை தொடவும் முடியாது, நம்மை ஆளுகை செய்யவும் முடியாது. நாம் தானே வரவழைக்கிறோம். அப்படியானால் யார் மேல் பழி போடுவது? நாம் தான் முட்டாள்தனமாய் செயல்படுகிறோம். இந்த மதியினத்தை புரிந்து கொண்டு இப்படி செயல்படாமல் இச்சைக்கும் பாவத்துக்கும் இடம் கொடுக்காமல் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் எந்த ஆவியும் நம்மை தொட முடியாது, துன்பமும் துயரமும் வராது. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு நடந்து கீழ்ப்படிந்து அவருக்கு ஊழியம் செய்து நம் வாழ்க்கை சமாதானமாய் வாழலாம். இதை புரிந்து கொள்வோம். இதைதான் கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் ஏன் நீங்கள் அடிக்கப்பட வேண்டும்? ஏன் இன்னும் என்னை விட்டு விலகி விலகி போகிறீர்கள்? மனம் திரும்ப கூடாதா? இத்தனை முறை அடிபட்டு இருக்கிறீர்கள், இவ்வளவு துன்பத்தை அனுபவித்திருக்கிறீர்கள். உங்கள் தவறு நிமித்தம் இவ்வளவு துன்பத்தை வரவழைத்து கொண்டீர்கள். சிறு பிள்ளைகள் நேராக போய் நெருப்பை தொட்டு பார்க்கலாம் என்று தொட்டு பார்க்கும். சுட்டு விட்டால் ஐயோ எரிகிறது அம்மா அப்பா என்று கத்தும். அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த களத்தில் செய்தார்கள். இன்று வரைக்கும் நாம் அதை தான் செய்து கொண்டிருக்கிறோம். பாவத்தை போய் தொடுவது, அதை சுட்டு விட்டால் ஐயோ அப்பா அப்பா என்னை காப்பாற்றும் என்று கத்துவது, இதுவே நம்முடைய வேலையா இருக்கிறது. இப்படிதான் பொல்லாதவன் தொட்டால் என்ன ஆகும்? இருதயமெல்லாம் பலட்சியமாகி தலையெல்லாம் புண்ணாகி இப்படி நீங்கள் வேதனைப்படுகிறீர்கள். இருதயம் பலட்சியமாகி என்றால் தலையெல்லாம் வியாதி வருகிறது. இருதயம் பலட்சியம் என்றால் பலவீனப்பட்டு போகிறது. இருதயம் சோர்ந்து போகிறது, வீக் ஆகிறது. அதனால் மன வேதனை உண்டாகிறது, மனம் சோர்ந்து போகிறது, சரீரத்தில் இருதயம் மிகவும் பலனிழந்து போகிறது. இப்படிப்பட்ட நிலையில் தவிக்கிறோம். ஏன் வருகிறது? நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம். உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரைக்கும் சுகமே இல்லை. சரீரம் முழுவதும் வேதனையினாலும் பாடுகளினாலும் வலியினாலும் துடித்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன் அப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் அக்கிரமங்களை விட்டு விலகலாம் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். காயம் இருக்கிறது, வீக்கம் இருக்கிறது, நொதிக்கிற ரணம் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் உங்கள் சரீரம் இருக்கிறதே, உங்கள் காயங்களில் சீழ் பிதுக்கப்படாமலும் எண்ணெயிட்டு மருந்து போட்டு காய ஆற்றப்படாமலும் இருக்கிறது. எல்லாம் அப்படியே இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நம்முடைய மனதில் இருக்கிற
தீய குணங்களை விட்டு விலகவில்லை. அதனால் ஏற்படும் பாவங்களை சுமந்து கொண்டு வலியிலும் வேதனையிலும் மன துன்பத்திலும் நாம் துவண்டு கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களே, மனம் திரும்பலாமே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது. கர்த்தரை தவிர வேறு எதையும் விக்கிரகமாக்க கூடாது. நம் வாழ்க்கையில் முதலிடம் கர்த்தருக்கு. கர்த்தர் சொல்லும் காரியத்தை செய்துவிட்டுதான் மற்ற காரியம். எல்லா முடிவுகளிலும், எல்லா செயல்களிலும், நம்முடைய எல்லா நினைவுகளிலும் கர்த்தர் சொல்வதையே செய்ய வேண்டும். கர்த்தர் சொல்வதையே நினைக்க வேண்டும். கர்த்தருக்கு ஏற்றபடி வாழ வேண்டும். வேத வசனத்தை தியானிக்க வேண்டும். வசனத்தின்படி வாழ வேண்டும். அதுதான் பரிசுத்த வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தரின் இருதயத்தை காயப்படுத்துகிறவர்களாக இல்லாமல் கர்த்தருக்கு மகிழ்ச்சி உண்டாக்குகிறவர்களாக இருப்போம். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தர் திருச்சபையை பார்த்து மன மகிழ்ச்சி அடைந்தார் என்று. இது கடைசி காலத்தில் நடக்க போகிற சம்பவம். இதுதான் கடைசி காலம். நம்மை பார்த்து கர்த்தர் மகிழ்ச்சி அடையும்படியாக நாம் மனம் திரும்புவோம். கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக மாறுவோம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்தில் இஸ்ரவேல் தேசம் எப்படி இருந்தது என்றும் கர்த்தருடைய இருதயத்தில் உள்ள காரியங்கள் என்ன என்றும் இங்கு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். அதாவது ஆதியிலிருந்து மனிதர்கள் கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டு வருகிறார்கள். ஆதியிலே நம்முடைய ஆதி பிதாக்களான ஆதாம் ஏவாள் இருவரையும் கர்த்தர் படைத்தார். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மீறினார்கள். அதன் பின்பு 1656 வருடங்கள் கழித்து நோவாயாவை தெரிந்து கொண்டு மற்ற மனிதர்களை ஜல பிரளயத்தினால் அழித்தார். நோவா குடும்பம் 8 பேர் மட்டும் காப்பாற்றப்பட்டார்கள். அவர்கள் சந்ததியாக உலகம் எங்கும் மனிதர்கள் வளர தொடங்கினார்கள், பெருகினார்கள். அப்பொழுது அதன் பின்பாக ஆபிரகாம் ஐயாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். தேராகுவின் குமாரனான ஆபிரகாம் ஐயாவை தெரிந்து கொண்டார். அவர் மூலமாக ஆபிரகாம் சாராள் இருவர் மூலமாக தமக்கென்று ஒரு சந்ததியை ஏற்படுத்தும்படியாக, தமக்கென்று ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்கும்படியாக, தமக்கென்று ஜனத்தை உருவாக்கும்படியாக, அந்த ஜனத்தை பரிசுத்த சந்ததியாக பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளும்படும்படியாக ஆபிரகாம் ஐயாவை தெரிந்து கொண்டார். அதன் பின்பு அவரது குமாரன் ஈசாக்கு அவரது குமாரனான யாக்கோபை தன்னுடைய ஜனமாக தெரிந்து கொண்டார். யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்ற பெயரை கர்த்தர் கொடுத்தார். இஸ்ரவேல் என்ற பெயர் கொடுக்கப்பட்ட யாக்கோபு ஐயாவுக்கு 12 பிள்ளைகள் பிறந்தார்கள். அந்த 12 பேரும் 12 கோத்திரங்களாக கர்த்தருடைய ஜனமாக கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். அவர்களுடைய வம்சத்தில் தான் இஸ்ரவேலர்கள் வளர்ந்து வந்தார்கள். வளர்ந்து பூமி எங்கும் பெருகி இருக்கிறார்கள். இஸ்ரவேலின் குடும்பமாக 70 பெயரை கர்த்தர் எகிப்துக்கு கொண்டு போனார், யோசேப்பு ஐயாவையும் சேர்த்து. அப்படி 70 பேர் அங்கு போனவர்கள் 430 வருடங்கள் கழித்து கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு தங்கள் சுய தேசமாகிய கானானுக்கு, பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். கானான் தேசம் என்று சொல்லப்படுவது இப்பொழுது இருக்கிற மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கிற பகுதியாய் இருக்கிறது. ஐபிராத் நதியை சுற்றிலும் இருக்கிற பகுதியாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட தமக்கென்று தெரிந்து கொண்ட ஜனத்தை கர்த்தர் வனாந்திர வழியாய் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்களை வழிநடத்தி வந்தார். அப்படி அவர்கள் கானானுக்கு வரும் வழியில், அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு கர்த்தர் வழியிலே சீனாய் மலையிலே அவர்களுக்கு தரிசனமாகி கர்த்தர் உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். என்ன உடன்படிக்கை என்பதுதான் மிக மிக முக்கியமான காரியம். இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான ஜனங்களோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கை, நான் 10 கட்டளைகளை தருவேன். என்னுடைய கட்டளைகளை நீங்கள் கை கொண்டு நடந்தால் நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். என் கட்டளைகளை கை கொள்ளாமல் போனால் நான் உங்களை என் ஜனமாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கர்த்தர் சொன்னார். அதற்கு இஸ்ரவேலர்கள், உம்முடைய உடன்படிக்கைக்கு நாங்கள் உடன்படுகிறோம், உம்முடைய வார்த்தைகளின்படி நாங்கள் கேட்கிறோம், கடைபிடித்து உம்முடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடப்போம் என்று உறுதிமொழி கொடுத்தார்கள். இந்த வார்த்தைகள் யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி கர்த்தரும் மனிதர்களும்
ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கை தான் 10 கட்டளைகள். 10 கட்டளைகளையும் கை கொண்டு நடக்கிறேன் என்று ஒத்துக்கொண்டார்கள் ஜனங்கள். அதன்படி கர்த்தர் அந்த 10 கட்டளைகளையும் எழுதி மோசேயாவினிடத்தில் கொடுத்து ஜனங்களுக்கு கொடுத்தார். அதன் பண்பு சில பண்டிகை ஆசரிப்பு முறைகள், அந்த 10 கட்டளைகளின் விளக்கமாக நியாயப்பிரமாணம், அன்பின் கற்பனை, இப்படி எல்லாவற்றையும் தெளிவாக புரிய வைத்து கர்த்தர் சொன்னார். 10 கட்டளைகளையும் கற்பலகைகளில் எழுதி கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவின் அடிப்படையில் 4 கட்டளைகளும், மனிதர்களுக்கும் உள்ள உறவின் அடிப்படையில் 6 கட்டளைகளுமாக இப்படி கொடுத்து கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். முதலில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் அடிப்படையான காரியம் என்னவென்றால், இந்த 10 கட்டளைகளும் நமக்கு தெரிந்து புரிந்து அதை கடைபிடித்து வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கிறிஸ்தவர்கள். இதை எந்த சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது. ஒருவேளை இது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாட்டை தான் நாங்கள் கை கொள்வோம் என்று சொல்வீர்கள், ஆனால் அதற்கு தவறு ஒன்றும் இல்லை. மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களில் கர்த்தர் மலை உபதேசத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நமது தேவன், நமது ஆண்டவர், நம் இயேசப்பாவே சொல்லி இருக்கிறார். அவருடைய கட்டளைகளை, அந்த வார்த்தைகளை, அந்த வசனங்களை கை கொண்டு நடந்தால் அதில் 10 கட்டளைகளும் முழுமையாய் அடங்கும். அதை கடைபிடித்து நடந்தாலும் போதுமானது. இப்படி கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடக்க வேண்டும் என்ற எண்ணம் முதலில் இருக்க வேண்டும். அதை தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் அதை படித்து அதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஆர்வம் நமக்குள் இருக்க வேண்டும். அது ஆர்வம் அல்ல, மூச்சு விடுவது போல. நாம் விரும்பி செய்கிற காரியம் அல்ல, கண்டிப்பாக செய்தே தீர வேண்டிய காரியம். வேதம் வாசிப்பது என்பது கண்டிப்பாக நாம் சுவாசிப்பது போல அது அவசியமானது. நாம் விரும்பினால் நாம் ஒரு இனிப்பை சாப்பிடலாம், விரும்பாவிட்டால் இனிப்பு சாப்பிடாமல் இருக்கலாம். அப்படி நாம விரும்பி விருப்பம் இல்லாமல் அப்படி அல்ல. நம்முடைய சுவாசம் போல, விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சுவாசித்தே தீர வேண்டும். அது போன்றது வேதாகமம் வாசிப்பதும் 10 கட்டளைகளை படித்து புரிந்து கடைபிடிப்பதுமாகும். அதனால் இதை செய்யாவிட்டால் நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல என்று பொருள். நாம் பரலோகம் செல்ல வேண்டும் என்றால் வேத புத்தகமும் வேத வசனமும் நம் இருதயத்தில் எழுதப்பட்டு நம் வாழ்க்கை அந்த பாதையில் போயிருந்தால்தான் நம்மால் அங்கு போய் சேர முடியும். அப்பொழுதுதான் நாம் பரிசுத்தம் அடைவோம். அப்பொழுதுதான் கர்த்தருடைய சன்னதியில் சேர முடியும். இப்படியாக கர்த்தர் இஸ்ரவேலரை வனாந்திர பயணத்தில் சீனாய் மலையில் உடன்படிக்கை செய்தார். இந்த காலத்தில் இஸ்ரவேலர்கள் பெற்றிருந்த 10 கட்டளைகளும் 5 ஆகமங்கள் மற்றும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாம் சேர்த்து பைபிள் என்று முழுவதுமாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த முழு வேதாகமும் கர்த்தருடைய பரிசுத்த திட்டத்தின்படி, பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விருப்பத்தின்படி பரிசுத்த ஆவியானவரே உலகெங்கும் நமக்கு கொடுத்திருக்கிறார். முதலில் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் என்னும் ஒரு கூட்டத்தாருக்கு மட்டும், ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது, உலகெங்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த வேத புத்தகத்தை ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று வாழும் எந்த மனிதர்களும் முழுமையாக நான் இஸ்ரவேலர் அல்ல என்று சொல்லிக் கொள்ள முடியாது. ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் உலகெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சந்ததிகள் 2000 வருடங்களாக பெருகி கொண்டிருக்கிறார்கள். எல்லா தேசங்களிலும் எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலர் இருக்கிறார்கள். யூதா கோத்திரம் மட்டும் அல்ல. அப்படி இருக்க நாம் எந்த சந்ததி என்றே நமக்கு தெரியாது. ஒரு 4-5 தலைமுறைகள் தெரிந்திருக்கலாம், அதற்கு மேல் தெரிந்திருப்பது மிகவும் கடினமாய் இருக்கிறது. அப்படி இருக்க உலகெங்கும் இருக்கிற சந்ததிகள் நாம் எல்லோரும் இஸ்ரவேலர் என்ற விசுவாசத்தோடு, நாமும் இஸ்ரவேலர் தான் என்று விசுவாசித்து கர்த்தருடைய வேத வசனத்தை கடைபிடித்து அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு நாம் வாழ்ந்தால் நிச்சயம் பரலோகம் சேரலாம். இன்னொரு காரியம், யூத குலத்தில் பிறந்திருந்தாலும் லேவியராக இருந்திருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்காவிட்டால் பரலோகத்திற்கு போக முடியாது. அப்படி இருக்க எந்த ஒரு புறஜாதியாரா இருக்கலாம், இஸ்ரவேலரா இருக்கலாம், அவர் எந்த மனிதர்களா இருக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டால், அவருடைய உடன்படிக்கையை நாம் கை கொண்டு நடந்தால் நிச்சயம் பரலோகம் சேரலாம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் கானானிய ஸ்திரீ கேட்கும் போது அந்த விசுவாசத்தின்படி அந்த பெண்ணுக்கு கர்த்தர் குணமளித்தார். அந்த பெண்ணின் மகளுக்கு குணமாக்கினார். அப்படி இருக்க
விசுவாசத்தின்படி யாராய் இருந்தாலும் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் இந்த எந்தவித தர்க்கங்களும் இல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையான வேத வசனங்கள், யோவான் 1:1 சொல்லுகிறது, அவரே வார்த்தை என்று. அவரே வார்த்தையாயிருக்கிறார். அந்த வார்த்தையை எழுதி நமக்கு வேதாகமத்தில் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை நமக்குள் போகும்போது, நம் மனதில், நம் இருதயத்தில் நுழையும் பொழுது, அது கர்த்தரே நமக்குள் நுழைவது போல அல்ல, உண்மையில் அப்படித்தான் ஆகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம் ஆவியை ஆளுகை செய்கிறார். இப்படி அவருக்குள் நாம், நமக்குள் அவர் என்று ஒரு ஐக்கியம் உண்டாகிறது. அப்பொழுதே நாம் பரிசுத்த சந்ததியாகிறோம். இப்படி மாறுவதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்ட ஜனமே கர்த்தருடைய ஜனம். இதுதான் நாம் இன்று செய்ய வேண்டிய காரியம். இப்பொழுது இஸ்ரவேலர்களுக்கு என்ன நடந்தது என்று பார்ப்போம். அவர்கள் வனாந்திர பயணத்தில் வந்தார்கள், கானானுக்குள் பிரவேசித்தார்கள். அதன் பின்பு நியாயாதிபதிகள் அவர்களை ஆளுகை செய்தார்கள், தீர்க்கதரிசிகள் வழி நடத்தினார்கள். அதன் பின்பு ராஜாக்களின் காலம் வந்தது, அவர்கள் ஆளுகை செய்து வழி நடத்தினார்கள். இப்படி காலங்கள் மாற மாற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நமது பிதாவாகிய தேவனோடு செய்த உடன்படிக்கையை இஸ்ரவேலர்கள் தொடர்ந்து கடைபிடிக்கவில்லை. அவர்கள் எப்பொழுதும் அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்றவில்லை. அதாவது இஸ்ரவேலரில் ஒரு பகுதி மக்கள் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தொடர்ந்து ஒரு கூட்டத்தார் மட்டும் கடைபிடித்து வருகிறார்கள். ஒரு பரிசுத்த சந்ததி இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் பெரும்பாலானவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்வதில்லை. இப்படிப்பட்ட நிலையும் நிகழ்ந்து கொண்டே வருகிறது. முழுவதுமாக கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை மனப்பூர்வமாய் கடைபிடித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடக்கவில்லை. இதனால் கர்த்தர் மிகவும் மனம் வருந்தினார். இங்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிமு 500 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட புத்தகமாய் இருக்கிறது இது. இந்த காலத்தில் இஸ்ரவேலர்களின் நிலை எப்படி இருந்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். அவர்கள் மிகவும் தவறாய் நடந்தார்கள். கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளவில்லை. அவருக்கு பிரியமாய் நடக்கவில்லை. ஆனாலும் அவர்களில் கொஞ்சம் பேர், ஏதோ ஒரு மூலையில் கொஞ்சம் பேராவது கர்த்தரை அண்டிக் கொண்டிருந்தார்கள். அதனால் கர்த்தர் அவர்கள் மேல் கிருபை வைத்தார். முற்றிலும் அவர்களை அழிக்கவில்லை, இன்று வரை அழிக்கவில்லை. இந்த நிலையில் கர்த்தர் அவர்களை நோக்கி ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக பேசுகிறார். உங்கள் பட்டணங்கள் பாழாய் கிடக்கிறது என்று சொல்லுகிறார். இவர்கள் செய்த அக்கிரமத்தை நிமித்தம் இஸ்ரவேலர்கள் பொல்லாத விக்கிரக ஆராதனைக்கு கர்த்தரை அல்லாமல் வேறு வேறு தெய்வங்களை தாங்களே உருவாக்கி அவைகளை எல்லாம் வணங்கி கொண்டு அவைகளுக்கு விக்கிரகங்களை செய்து இவர்கள் இஷ்டம் போன போக்கில், மனம் போன போக்கில் அவர்கள் தங்கள் தெய்வங்களை உருவாக்கி தாங்களே வழிபட தொடங்கினார்கள். இது நிமித்தம் கர்த்தருடைய கோபம் வந்தது. அதனால் உங்கள் தேசம் பாழாயிருக்கிறது. உங்கள் பட்டணங்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் நாட்டை உங்கள் அந்நியர்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள். அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பாழ் தேசம் போல இருக்கிறது. இப்படி ஒரு சூழ்நிலை இஸ்ரவேல் தேசத்தில் அந்த காலத்தில் இருந்தது. இஸ்ரவேலர்களின் மீறுதலினாலும் அக்கிரமங்களினாலும் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வந்ததினால் அவர்கள் பட்டணங்கள் எரிக்கப்பட்டு தேசம் பாழாய் போய் இப்படியான ஒரு நிலை இருந்தது. அதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். தீர்க்கதரிசி ஐயா மூலமாக பேசுகிறார். சீயோன் குமாரத்தி ஒரு திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சியை போலவும், ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது, அதில் இருக்கிற கிளைகள் எல்லாம் நறுக்கப்பட்டு எல்லாம் அழிக்கப்பட்டு ஒரே ஒரு குச்சி மட்டும் இருந்தால் அந்த தோட்டம் எப்படி இருக்கும்? அது போல சீயோன் குமாரத்தி இருக்கிறாளாம். அப்படி என்றால் இஸ்ரவேலர்கள் ஒரு குச்சி போல கொஞ்சம் பேர் எங்கோ ஒரு இடத்தில் இருக்கிறார்கள். அதாவது திராட்சை தோட்டத்தில் இருக்கிற ஒரு குச்சி போலவும் வெள்ளரி தோட்டத்தில் இருக்கிற ஒரு குடிசையை போலவும், எல்லா காய்களும் அழிந்த பின்பு ஒரு குடிசை மட்டும் மீதி இருக்கிறது அந்த வெள்ளரி தோட்டத்தில். அது எப்படி இருக்கும்? அது போலவும் முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் ஒரு பட்டணம் இருக்கிறது. அதை சுற்றிலும் எதிரிகள் வந்து சூழ்ந்து கொண்டு எப்பொழுது இந்த பட்டணத்தின், அதாவது அந்த காம்பவுண்ட் கேட்டை திறப்பார்கள், மதிலை திறப்பார்கள், நாம் போய் அவர்களை தாக்கலாம் என்று காத்திருக்கிறார்கள். சுற்றிலும் எதிரிகள் வந்து ஒரு பட்டணத்தை சுற்றிலும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு பட்டணம் என்பது ஒரு பெரிய ஊராயிருக்கும். அதை சுற்றிலும் அந்த காலத்தில் காம்பவுண்ட் கட்டியிருப்பார்கள். இந்த காலத்தில் வீட்டை சுற்றி கட்டுவது போல மதில் சுவர்.
அந்த மதில் சுவரை சுற்றிலும் அதன் மேல் ஏறி யாரும் வர முடியாது. மிக உயரமாக, மிக அகலமாக கற்களால் கட்டியிருப்பார்கள். அதை ஒன்றும் செய்ய முடியாது. மிக பயங்கரமா இருக்கும். அப்படிப்பட்ட மதில் சுவரை சுற்றிலும் காத்திருக்கிறார்கள், எப்பொழுது இவர்கள் வெளியே வருவார்கள், அவர்களை தாக்கலாம் என்று. அப்பொழுது அந்த பட்டணத்தின் நிலை எப்படி இருக்கும்? தனித்திருக்கும். அதால் வெளியே போக முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும். அதாவது கொரோனா சமயத்தில் உலகெங்கும் தேசங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டதோ அது போல இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதாவது முற்றுகை போடப்பட்ட பட்டணம் போல சீயோன் குமாரத்தி இருக்கிறாள். அப்படி என்றால் கர்த்தருடைய ஜனங்கள் இப்படி கொஞ்சம் பேர் மீந்திருக்கிறார்கள். பாவம் செய்து செய்து கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகி பலர் செய்த பாவத்தின் நிமித்தம், அவர்கள் பாவத்தின் நிமித்தமே அவர்களுக்கு தீங்கு வருகிறது. தீங்கு என்பது கர்த்தருடைய அனுமதியோடு வருமே தவிர அதை வரவழைத்துக் கொள்வது நாம் தான். கர்த்தர் மனப்பூர்வமாய் எந்த தண்டனையையும் மனிதனுக்கு கொடுப்பதில்லை. நாம கேட்டு பெற்றுக்கொள்வதுதான் தவறான காரியங்கள். நமக்கு வரும் தீமை எல்லாம் நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்களின் நிமித்தம், நம்முடைய கர்வம், பெருமையின் நிமித்தம் நாம கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதுதான். நாம் கர்த்தருடைய வார்த்தையை மீறி மீறி நடப்பது, அதனால் நமக்கு தீமை வருகிறது. அதாவது சுருக்கமாக சொல்ல போனால், கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஒரு 2-3 வயது சிறு குழந்தைகளை நாம் மனதில் நினைத்துக் கொள்வோம். அது போலதான் இன்று கிறிஸ்தவர்கள் நாம் இருக்க வேண்டும். எப்படி நாம் அந்த சிறு பிள்ளைகளை போல நாம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம். 2-3 வயது சிறு பிள்ளைகளை நாம் இரவில் ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்து விட்டு நாம் அமர்ந்திருந்தால் அந்த பிள்ளைகள் போய் அதை தொட போகும். அதை தொடாதே, சுடும் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் கேட்கவே கேட்காது. மீண்டும் மீண்டும் போய் அதை எப்படியாவது பிடித்து விட வேண்டும், அதை தொட வேண்டும், அதை தொட்டு பார்க்க வேண்டும் என்று ஆசையாக போய் போய் தொடும். பல முறை நாம் தவிர்த்தாலும் பாதுகாத்து கொண்டாலும் நாம் சற்று திரும்பினால் போதும். நாம் கவனிப்பதை நிறுத்தினால் வேறு பக்கம் நம் கவனம் சிதறும் பொழுது அது உடனே என்ன செய்யும்? அது உடனே அந்த நெருப்பை தொட்டு பார்த்து விடும். அது தொட்ட பின்பு அதில் படும் சூடு வலி தாங்காமல் கத்தும். அந்த குழந்தைகள் செய்கிற, எல்லா குழந்தைகளும் செய்கிற காரியம் இது. அந்த மீறுதலினால் அந்த சூடு படுகிறது. அந்த வலியை யார் அனுபவிக்கிறார்? அந்த குழந்தை தான் அனுபவிக்குது. இந்த ஒரு தாய் அந்த குழந்தையை முதலில் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனாலும் அதை தவிர்த்து மீறி போய் அது செய்கிறது அல்லவா? இதே போலதான் இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறது. கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் சிறு குழந்தை அல்ல. கர்த்தர் நமக்கு வார்த்தையை கையில் கொடுத்து பத்திரமா இருங்கள் என்று சொல்லிவிட்டு போகிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? வசனத்தை கடைபிடிப்பதில்லை. ஏன் படிப்பது கூட இல்லை, காதில் கேட்பது கூட இல்லை. எல்லோரையும் போல மற்றவர்களை பார்த்து, நம் வயதை ஒத்தவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை பார்த்து பார்த்து செய்து கொண்டு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் நண்பர்கள் வீட்டில் என்ன செய்கிறார்கள், நம் உறவினர் வீட்டில் என்ன செய்கிறார்கள், அதையே நாம் செய்து கொண்டு வாழதான் விரும்புகிறோமே தவிர கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். அதுதான் சரியான முறை. அதாவது நம்மை படைத்த தெய்வம் தான் நம் வாழ்க்கையை நிர்ணயிக்க வேண்டும். மற்றவர்களை பார்த்து வாழ வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அவர்கள் செய்யும் தவறுகளும் நமக்கு வரும். இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். அதாவது நாம் தேர்வு எழுதும் பொழுது நம்முடைய ஆசிரியர் நமக்கு பக்கத்தில் உட்கார்ந்து நம்முடைய கேள்விகளுக்கான பதிலை அவர் சொல்லி கொண்டிருக்கிறார் என்றால் நாம் அதை கேட்டு எழுதுவோமா? அல்லது நம்மை போல நம்முடன் படிக்கும் இன்னொரு நம்முடைய தோழி ஒருவர் பரீட்சை எழுதுகிறார், அவர் சொல்லுவதை கேட்டு எழுதுவோமா? ஒருவேளை நாம் தோழியின் வார்த்தைகளை கேட்டு அவர்கள் சொல்லும் பதிலை கேட்டு எழுதினால் அதில் தவறுகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. ஏனென்றால் நம்மை போன்ற மாணவிதான் அவரும். அவருக்கு தெரிந்ததை அவர் சொல்லுவார். அதை நாம் எழுதும் பொழுது மதிப்பெண்கள் குறையும். ஆனால் நம்முடைய ஆசிரியரை நம் பக்கத்தில் உட்கார்ந்து எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? மிக சுலபமாக இருக்கும். 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்து விடுவோம். ஏனென்றால் சொல்லித்தரும் ஆசிரியரே நமக்கு பக்கத்தில் இருந்து பதிலையும் சொல்லி விடுகிறார். இது எவ்வளவு சுலபமாய் இருக்கிறது. அது முழுமையாய் சரியா இருக்கும். நாம் நம்ம ஆசிரியர் சொல்வதை தான் கேட்போம். நம் தோழிகள் சொன்னாலும் வேண்டாம் வேண்டாம், எனக்கு ஆசிரியர் சொல்வதையே நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று அதை கேட்டுதான் நாம் எழுதுவோம். அதே போலதான் நம்மையொத்தவர்கள், நம் நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், அவர்களை பார்த்து நாம் வாழ்வதை காட்டிலும்
கர்த்தர் காட்டும் வழியில் நாம் வாழ்ந்தால் அதுதான் சிறப்பானதா இருக்கும். மற்றவர்களுக்கு நம் வாழ்க்கை உதாரணமா இருக்கும். அப்படி வாழ்வதே பரிசுத்த வாழ்க்கை. நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து வாழ வேண்டும். நம் நண்பர்களை பார்த்தோ, நம் உறவினர்களை பார்த்தோ, அக்கம்பக்கத்தாரை பார்த்தோ, நம்முடைய நாம் யாரை விரும்புகிறோமோ அவர்களை பார்த்து வாழக்கூடாது. நம்முடைய முன்னோடி கர்த்தரே. நமக்கு தெய்வமும் அவர்தான், தகப்பனும் அவர்தான், நண்பரும் அவர்தான். அவரை போல ஒருவர் நமக்கு துணையாக இருப்பது நாம் செய்த பாக்கியம். அப்படி இருக்க நம்மை படைத்த தெய்வமே நமக்கு நண்பராக, தகப்பனாக, சகோதரராக, தாயாக, எல்லாமுமாக அவர் இருக்கிறார். அப்படி இருக்க நாம் மற்றவரை நாடி போக வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால் வரும் துன்பத்திற்கு நாம் ஆளாக வேண்டிய நிலையும் இல்லை. புரிந்து கொண்டு நடப்போம். இப்படியாக ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்தில் இஸ்ரவேலர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் அதிகமான ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள். அதாவது மகா துன்பத்திற்கு ஆளானார்கள். அதை தான் இங்கு வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் அதில் மீதியாய் இருந்தவர்கள் கொஞ்ச ஜனம் இருந்தார்கள். சேனைகளின் கர்த்தர் கொஞ்சம் மீதியை நமக்கு வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலவும் குமோராவை போலவும் ஆகியிருப்போம் என்று சொல்லுகிறார் தீர்க்கதரிசி. அதாவது சோதம் குமாரா அழிக்கப்பட்டது, முற்றிலுமாய் அழிக்கப்பட்டது. லோத்துவின் குடும்பத்தாரை தவிர எல்லோரும் முழுவதும் அழிக்கப்பட்டார்கள். கொஞ்சம் கர்த்தர் கிருபை வைத்ததினால் இஸ்ரவேலர்கள் அங்கு கொஞ்சம் பேராவது மீந்திருந்தார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். குமாராவின் ஜனங்களே, கர்த்தருடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். அதாவது இஸ்ரவேல் ஜனத்தை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் சோதோமே குமாராவே என்று கூப்பிடுகிறார். அந்த அளவுக்கு நீங்கள் மோசமா இருக்கிறீர்கள் என்று. அதாவது தீர்க்கதரிசியின் வார்த்தை அக்கினி போலதான் இருக்கும். தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் கர்த்தருடையவை. அவை சுத்திகரிக்கும். அவைகளுக்கு நாம் பயந்து நடக்க வேண்டும். தீர்க்கதரிசியின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை சோதோமே குமோராவே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியாவது மீந்திருக்கிற ஜனங்களாவது கர்த்தரை நோக்கி பாருங்கள் என்ற பொருளில். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்திற்கு என்று கர்த்தர் கேட்கிறார். இஸ்ரவேலர்கள் அக்கிரமம் செய்கிறார்கள், பாவம் செய்கிறார்கள், கர்த்தரை மீறுகிறார்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதில்லை. ஆனால் அவர்கள் பலி செலுத்துகிறார்கள். கர்த்தருக்கென்று நியமிக்கப்பட்ட நியமங்களை கடைபிடித்து வருகிறார்கள். அதில் ஒரு குறைவும் இல்லாமல் செய்கிறார்கள். கர்த்தருடைய நியமங்களை கை கொண்டு வருகிறார்கள். அதாவது பலி செலுத்துகிறார்கள். அதனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பலிகளின் திரள் என்னத்துக்கு? இவ்வளவு பலிகளை செலுத்துகிறீர்களே, இது என்னத்திற்கு? ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளின் மேல் நான் பிரியமாய் இருப்பேனா? உங்களுடைய ஆடு, காளை மாடு, ஆட்டுக்கடா இப்படிப்பட்ட பலிகளின் மேல் நான் பிரியமாய் ஏற்றுக்கொள்வேனா என்று கர்த்தர் கேட்கிறார். காளைகள், ஆட்டுக்குட்டிகள் இவைகளின் இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி என்னுடைய சன்னதிக்கு நீங்கள் வரும் பொழுது இப்படிப்பட்ட பலிகளை எல்லாம் கொண்டு வர வேண்டும், வீண் காணிக்கை இப்படியெல்லாம் உங்களை கொண்டு வர சொன்னது யார் என்று கேட்கிறார். இனி வீண் காணிக்கைகளை நீங்கள் கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளின் பொருள் என்னவென்றால், அவர்கள் காளை மாடுகள், இவர்கள் அக்கிரமம் செய்கிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை, கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. ஆனால் பலி செலுத்துவது, தூபம் காட்டுவது இவைகளை எல்லாம் மனப்பூர்வமாய் செய்யாமல் கடமைக்கு, அதாவது ஒரு நியமமாக, ஒரு பழக்கமாக கை கொண்டு வருகிறார்கள். அதாவது நாம் உடற்பயிற்சி செய்வது போல. இப்படியாக அவர்களுக்கு ஒரு பழக்கம், இதை கொண்டு வர வேண்டும், இப்படியேதான் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், இந்த இடத்தில் போய் தூபம் காட்ட வேண்டும் என்று ஒரு பழக்கமாக செய்தார்களே தவிர மனப்பூர்வமாய் கர்த்தரை நினைத்து கர்த்தர் மேல் அன்பு கூர்ந்து அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இப்படிப்பட்ட காணிக்கைகளை செலுத்தவில்லை. காயின் ஆபேல் காலத்திலும் கூட கர்த்தர் மனப்பூர்வமாய் ஆபேலையா செலுத்தின காணிக்கையை ஏற்றுக்கொண்டார். கடமைக்கு காணிக்கை செலுத்தின காயினுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்பொழுதும் கர்த்தர் நம்முடைய மனப்பூர்வமான காணிக்கைகளையே ஏற்றுக்கொள்கிறார். இதுவே கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. இதில் நாம் சற்று கவனம் வைக்க வேண்டும். மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் நாம் கர்த்தருக்கு காணிக்கை தர வேண்டும். நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்புகளையும் ஓய்வு நாட்களையும் பண்டிகை நாட்களையும் நான் விரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார்.
அதை நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மனிதர்கள் அக்கிரமம் செய்து வாழ்ந்து கொண்டு இப்படி செய்யும் பொழுது அது கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கிறது. நாம் எப்பொழுதும் நீதியின்படி வாழ்ந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதையே கர்த்தர் விரும்புகிறார். பண்டிகை ஆசரிப்புகளையும் மாத பிறப்புகளையும் கர்த்தருக்கு நாம் இப்படிதான் இருப்போம். நம் வாழ்க்கையில் நம் மனதில் நான் இப்படிதான் இருப்பேன், ஆனால் கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து விடுவேன் என்று பலர் மனதில் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்கள். நான் என் தொழிலில் இப்படிதான் பொய் சொல்லுவேன், ஏமாற்றுவேன், என்னுடைய வியாபாரம் அது அப்படிதான் இருந்தாக வேண்டும், இது என் வாழ்க்கை, என் குடும்பம், என் உறவினர்கள் இருக்கிறார்கள், இப்படிதான் நான் வாழ்ந்தாக வேண்டும். ஆனால் கர்த்தருக்கு செலுத்த வேண்டியதை நான் செலுத்தி விடுகிறேன். தசம பாகம், காணிக்கை, எதை செலுத்த வேண்டும் என்றாலும் செலுத்தி விடுகிறேன் என்று சிலர் நினைக்கிறார்கள். இப்படி செலுத்தினால் கர்த்தர் பிரியப்படவே மாட்டார். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது மனப்பூர்வமான நம்முடைய கீழ்ப்படிதலை. அவருக்கு தேவை அதுதான். நம்முடைய பொருள்களும் பணமும் அவருக்கு தேவையில்லை. அவருக்கு என்ன திருக்கு இதெல்லாம்? அதாவது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது மனம் திரும்புதல் என்னும் கனியை தான். அதுதான் அவருக்கு பிரியமா இருக்கிறது. அவர் மிகவும் விரும்புகிற ஒரு காரியம் நம்முடைய அன்பு. நம் அன்பு நிமித்தம் கர்த்தர் மேல் அன்பு கூர்ந்து அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதுதான் அவர் எதிர்பார்ப்பது. கர்த்தருக்காக நாம் மனம் திரும்ப வேண்டும். நம் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகும் வேண்டும். நாம் மாற வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது. அதுதான் அவருடைய பிள்ளைக்கு அழகு. நான் எப்படி வேண்டும் என்றாலும் வாழ்வேன். நம் வாழ்க்கை வளைய வேண்டும். கர்த்தருக்கு ஏற்றபடி வளைத்து கொடுக்க வேண்டும். அதுதான் சிறந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம் விருப்பப்படி வாழ்ந்து கொண்டு, நமக்கு தெரிந்த பழக்கங்களை கடைபிடித்து கொண்டு, பாரம்பரியங்களை கடைபிடித்து கொண்டு வாழ்ந்தால் அது அல்ல. முழுவதும் ஒவ்வொரு மனிதனும் வேத புத்தகத்தை எடுத்து படிக்க வேண்டும். எவ்வளவு செய்திகளை கேட்டாலும் சரி, எத்தனை ஆராதனை செய்தாலும் சரி, தனி மனிதன் ஒவ்வொரு மனிதனும் வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்க வேண்டும். தனக்குத்தானே வேதத்தை வாசித்து புரிந்து கொண்டு கர்த்தருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் உடன்படிக்கை ஏற்பட வேண்டும். திருமண பந்தம் ஏற்பட வேண்டும். அதாவது திருமணம் என்றால் கணவன் மனைவி என்று எப்பொழுது சொல்வோம்? அந்த தாலி அணிவிக்கப்படும் பொழுது, அந்த மோதிரம் போடும் பொழுது அந்த அடையாளம் உருவாகிறது. திருமணம் நடந்தால்தான் அவர்கள் கணவன் மனைவி. அப்படி ஒரு சம்பவம் நடக்க வேண்டும். அது போல கர்த்தருக்கும் மனிதனுக்கும் உடன்படிக்கை ஏற்பட வேண்டும் என்றால், ஒரு மனிதன் கிறிஸ்தவனாக வேண்டும் என்றால் வேதாகமத்தை முழுவதும் படித்து கர்த்தரோடு உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட வேண்டும். முக்கியமாக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், கர்த்தருக்காக வளைந்து கொடுத்து நம் வாழ்க்கை மாறினால்தான் அது கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தருடைய வார்த்தையின்படி நம் வாழ்க்கை மாற வேண்டும். மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும். மாற்றங்கள் உண்டாக வேண்டும். நம் வாழ்க்கையில், சொல்லில், செயலில், பார்வையில், நடத்தையில், எல்லாவற்றிலும் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அந்த மாற்றம் வந்தால்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி வாழ்கிறவர்களே கிறிஸ்தவர்கள். பிறந்தது முதல் மரணம் அடையும் வரைக்கும் ஒரே மாதிரியான மனநிலையில் இருப்பவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் என்று பெயர். அவர்கள் பரலோகத்தை நினைத்து பார்க்க தேவையில்லை. இதை நாம் கவனம் கொள்வோம். கர்த்தர் நல்லவர், மிகவும் பெரியவர். அவர் நம்மை காக்க நினைக்கிறார். அவருடைய சட்ட திட்டங்கள் நம்மை வாழ வைப்பதற்கும், நாம் சந்தோஷமா இருப்பதற்கும், நாம் சமாதானமா இருப்பதற்குமே, நம்மை துன்பப்படுத்துவதற்கல்ல, கர்த்தருடைய சந்தோஷத்திற்காக அல்ல, கர்த்தருடைய சமாதானத்திற்காக அல்ல, நம்முடைய சமாதானத்திற்கு, நம்முடைய சந்தோஷத்திற்கு, நம் வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுவதற்கு, கர்த்தரிடத்தில் போய் சேர்வதற்கு நமக்காக தான் வேத புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம் நலனுக்காக, கர்த்தருடைய நலனுக்காக அல்ல. புரிந்து கொள்வோம். கர்த்தருடைய வேத வசனத்தை உட்கொள்வோம். தண்ணீராய் குடிப்போம், மூச்சு காற்றாய் சுவாசிப்போம், ஆகாரமாய் உண்போம். அது நம்மை போஷிக்கும், உயிர்ப்பிக்கும், வளர்க்கும், கர்த்தரிடம் கொண்டு போய் சேர்க்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.